ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சஷ்டிக் இல்லம். சஷ்டிக் இல்லம் சேனலை முதலாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் நான் சொல்கிறது என்னென்னா, எல்லோரும் உனக்கு ஒன்றுமே தெரியல, ஏன் நீ இப்படி வீடியோ போடுற, ஷார்ட்ஸ் பண்ணுற அப்படின்னு என்னை கேட்குறீங்க. ஏங்க எனக்கு என்னங்க குறை? நல்லா வீடியோ போடக்கூடாதா? நீ ஜெயிக்க மாட்டேனே சொல்கிறாங்க. எதுக்குங்க? நானும் ஒரு வாழ்க்கையில் ஒரு நாள் கண்டிப்பாக ஜெயிப்பேங்க. அப்படி நான் என்னங்க யாருக்கு என்னங்க துரோகம் பண்ணுனேன்? எல்லாருமே என்னைய ஒதுக்கி பார்க்குறாங்க, ஒதுக்கி பேசுகிறாங்க. உங்களால் சப்போர்ட் பண்ண முடியலைன்னா நீங்கள் விட்டுருங்க. என் வீடியோ பார்க்க உங்களுக்கு பிடிக்கலையா மேலே தள்ளிட்டு போங்க. அதுக்காக நீ எல்லாம் ஒரு ஆள், நீ ரொம்ப குண்டாக இருக்க, நீ அப்படி இருக்க, இப்படி இருக்க, உன் மூஞ்சி அப்படி இருக்குது, ஏங்க இப்படி அசிங்கமாக பேசுகிறீங்க? தயவு செஞ்சு யார் மனசு கஷ்டப்படுறது மாதிரி பேசாதீங்க. அது எவ்வளோ மனசு வலிக்கணும் எங்களுக்கு தாங்க தெரியும். இந்த மாதிரிலாம் யாரும் என்னை சொன்னது மாதிரி யாரையுமே நீங்கள் சொல்லாதீங்க. எனக்கு போகலை வீடியோ, அது என்னோடய விருப்பங்க. வியூஸ் போகலை, நீ எல்லாம் ஒரு ஆள், உன் மூஞ்சிக்கு எவன் பார்ப்பான் அப்படின்னு ஏங்க தரக்குறைவாக பேசுகிறீங்க? தயவு செஞ்சு இனிமேல் யாரையும் அந்த மாதிரி தரக்குறைவாக பேசாதீங்க. என்னைய பேசுகிறது மாதிரி பேசாதீங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன் வீடியோ, நான் ஷார்ட்ஸ் போடுறேன். அது ஏங்க உங்களுக்கு என்னங்க அதில் வருத்தம் இருக்குது சொல்லுங்கள்? என் மன திருப்திக்காக நான் வீடியோ பேசுகிறேன், இல்லை யாரையும் நான் தப்பாக பேசுகிறேன்னா சொல்லுங்கள்? நான் என் பாட்டுக்கு தானங்க இருக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிக்கலன்றனா, ஷார்ட்ஸு பிடிக்கலன்னா மேலே தள்ளிட்டு போங்க. அதை விட்டுட்டு உன் மூஞ்சி சரியில்லை, நீ பெரிய உடம்பாக இருக்கிற, நீ எந்த கடையில் அரிசி வாங்குகிற, இதெல்லாம் ஒரு கேள்வியாங்க? எல்லாரையும் போல தானேங்க நானும் ஒரு மனுஷி தானேங்க. அடுத்தவங்க மனசில் புண்படுத்தியே பேசுகிறவங்களுக்கு தாங்க நல்ல காலமாக இருக்குது. நாங்கள் யாரையுமே எந்த குறையும் சொல்லாதவங்களுக்கு தாங்க எங்களுக்கு இந்த மாதிரி குறைய கடவுள் கொடுக்குறாரு. இனிமேல் யாரையும் ஒரு வார்த்தை பேசும்போது யோசித்து பேசுங்க. நம்ம இப்படி பேசலாமா, இப்படி பேசுனா அவங்க வருத்தப்படுவாங்கள்ல அப்படின்னு அதை நினச்சி உணர்ந்து பேசுங்க. எப்பயுமே மட்டம் தட்டி பேசாதீங்க தயவு செய்து. ஜெயிக்க முடியலைனாலும் நீங்கள் என்ன சொல்லணும்? அம்மா நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நீங்கள் ஜெயிப்பீங்கம்மா அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமாக ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்கள். அந்த இடத்துல எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அதை விட்டுட்டு நீ ஜெயிக்க மாட்ட, உனக்கு இதெல்லாம் தேவையில்லை, நீ ஏன் பண்ணுற அப்படின்னு ஏங்க கேட்குறீங்க? தயவு செய்து இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கொட்டாதீங்க. எவ்வளவோ நம்ம வார்த்தைகளை கொட்டிடலாம், ஆனால் அதை திருப்பி அள்ள முடியாதுங்க. அது ரொம்ப எனக்கு வருத்தமாக இருக்குது. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் உங்ககிட்ட சொல்லி என் மனசில் இருக்கிற பாரத்தெல்லாம் நான் உங்ககிட்ட குறைப்பேன்னு நான் சொன்னேன். இது எனக்கு 2 நாளாக மனசில் அப்படியே உறுத்திக்கிட்டே இருக்குங்க. எதுக்குங்க என்னை பற்றி அப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நான் வீடியோ போடக்கூடாதா? நான் ஷார்ட்ஸ் போடக்கூடாதா? ஏன்? என்ன? எதுக்கு சொல்லுங்கள்? நான் என் பாட்டுக்கு பண்ணுறேன். இல்லை நான் எனக்கு வியூஸ் போல, எனக்கு வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்லி யாரையும் நான் வற்புறுத்துறேன்னா? நான் யாரையுமே வற்புறுத்தலையேங்க. நான் பாட்டுக்கு இருக்கிறேன் ஜெவனேன்னு. உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கலைன்னா மேலே தண்ணிட்டு போங்க. அதுக்காக என்னைய ரொம்ப நீங்கள் பேசாதீங்க, சரிங்களா? எல்லாருக்கும் ஒரு காலம் இருக்குங்க. எல்லாருமே இப்படியே இருந்துட மாட்டாங்க. ஒரு நாள் ஒரு பொழுதுனாலும் பேசினவங்க கண்ணு முன்னாடி நானும் ஜெயிச்சு காட்டுவேன். அப்புறம் நான் ஜெயிச்சுட்டு நான் பேசுகிறேன் உங்ககிட்ட, சரிங்களா? அது வரைக்கும் யாரையும் நீ தப்பாக பேசுகிற சொல்லி வச்சுக்கிடக்கூடாது. தயவு செஞ்சு சொல்கிறேன், யாரையும் இவ்வளோ குண்டாக இருக்கீங்க, இப்படி இருக்கீங்க, அப்படி இருக்கீங்கன்னு யாரையுமே குறைச்சி பேசாதீங்க. இதுதான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.